அல்லாஹ்விற்கே உரியன. அன்பானவர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு முன்னால் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பொறுமை ஈமானின் ஒரு பகுதியாகும். கிட்டத்தட்ட ஆண்டாண்டு காலத்திற்கு முன்பு அல்லாஹ் தஆலா முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்பாக மலக்குகளை பார்த்து கூறினான், இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, நான் எனது பிரதிநிதியை பூமியிலே படைக்கப் போகின்றேன் என்று. மலக்குமார்கள் கேட்டார்கள், அத்தஜஅலு ஃபீஹா மன் யுஃஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, பூமியிலே குழப்பம் விளைவித்து இரத்தத்தை ஓட்டக்கூடிய இவர்களையா படைக்கப் போகின்றாய் என்று கேட்டார்கள். மனிதர்கள் பூமியிலே வாழுகின்ற பொழுது அவர்கள் இரத்தத்தை ஓட்டிக்கொண்டு குழப்பத்தை விளைவித்துக் கொண்டு வாழ்வார்கள் என்பதை மலக்குமார்கள் ஏற்கனவே அறிந்திருக்கின்றார்கள். அப்படி கேட்டவுடன் அல்லாஹ் தஆலா கூறினான், இன்னி அஅலமு மா லா தஅலமூன், நீங்கள் தெரியாதவற்றை எல்லாம் நான் அறிந்திருக்கின்றேன் என்று கூறி மனித சமுதாயத்தை படைக்கும் வண்ணம் முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா படைத்தார். அப்படி படைக்கப்பட்ட அந்த முதல் மனிதனிலிருந்து இன்று வரை எத்தனையோ பில்லியன் கணக்கான மனிதர்கள் உலகத்திலே வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். தற்போது இந்த உலகத்திலே 800 கோடி மனிதர்கள் ஏறக்குறைய வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்திலே மனிதனுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஒரு மனிதர் பஸ்ஸிலே சென்று கொண்டிருக்கின்றார், பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் ஜன்னலுக்கு வெளியிலே எச்சிலை உமிழ்கின்றார். அது பைக்கிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒருவருடைய மேனியின் மீது பட்டு விடுகின்றது. அவர் என்ன செய்யறாரு, கோபம் அடைந்தவராக தன்னுடைய பைக்கை ஓட்டிட்டு போய் என்ன செய்யறாரு, அந்த பஸ்ஸை வழிமறித்து பஸ்ஸின் மீது ஏறி எவர் எச்சிலை தன் மீது உமிழ்ந்தாரோ அவரை வெட்டி கொலை செய்கின்றார். இந்த உதாரணம் நடந்திருக்கின்றது பூமியில. செய்திகளாக படித்திருக்கின்றோம். இது ஒரு செய்தி. அடுத்து, ஒரு மனிதர் தன்னுடைய தாயிடத்திலே புகைப்பிடிப்பதற்கு புகையிலை வாங்குவதற்கு, பீடி சிகரெட் வாங்குவதற்கு பணம் கேட்கின்றார். அந்த அம்மையார் தர மறுக்கின்றார். உடனே அவர் ஒரு ஆயுதத்தை எடுத்து தனது தாயை கொண்டு விடுகின்றார். 335 விஷயத்திற்காக வேண்டி கோபம் கொண்டவராக என்ன செய்கின்றார், தன்னுடைய தாயை கொலை செய்து விடுகின்றார். இது ஒரு சம்பவம். மூன்றாவதாக, ஒரு குழந்தை, ஒரு பையன் சிறு வயதாக இருக்கின்ற பொழுது அவன் ஒரு தவறு செய்வான் என்பதற்காக பள்ளிக்கூடத்திலே அவரை ஆசிரியர் அடிக்கின்றார். அவரை நல்வழிப்படுத்துவதற்காக அடியை வாங்கி கொண்ட அந்த சிறுவன் அப்பொழுது அவரை ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அந்த கோபத்தை தன்னுடைய உள்ளத்திலே வைத்திருக்கின்றான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவன் காலேஜ் முடித்து வேலை பார்க்கின்ற வரை அந்த கோபம், அந்த ஆசிரியர் மீது உண்டான கோபம், தன்னை அடித்து விட்டாரே என்கின்ற அந்த கோபம் அவனுடைய உள்ளத்திலே இருந்திருக்கின்றது. அதற்காக அவரை பார்க்கின்ற பொழுது பழிவாங்கணும் என்று அந்த தருணத்திற்காக வேண்டி காத்துக் கொண்டிருந்திருக்கின்றான். எதேச்சியா என்ன செய்யறான் அந்த பையன், பெரியவரான அந்த வாலிபன் ரோட்டிலே தன்னுடைய ஆசிரியரை பார்க்கின்றான். சிறு வயதாக இருக்கின்ற பொழுது தன்னை அடுத்த அந்த காட்சி தன்னுடைய மனதிலே வந்து போகின்றது. என்ன செய்கின்றான், ஆசிரியர் தனக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர் என்று கூட பார்க்காமல் அவரை அந்த இடத்திலேயே அடித்து கொலை செய்கின்றார் அந்த மாணவன். இது ஒரு செய்தி. நாளிதழ்களே வந்தவைகள் இந்த 3 செய்திகளும் நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் உலகத்தில் கொலை நடக்கின்றது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இவைகளெல்லாம் ஏன் நடக்கின்றன என்றால், மனிதனிடத்திலே பொறுமை என்பது இல்லை என்பதற்காகத்தான். பொறுமை இல்லாததன் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட மோசமான ஒரு விளைவுகள் எல்லாம் இந்த பூமியிலே ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. சொல்வார்கள், பொறுத்தார் பூமி ஆழ்வார்,
பொறுமை கடலிலும் பெரிது என்பதாக. பொறுத்தவரை இந்த உலகத்தை ஒரு நாள் ஆழ்வார். பொறுமை கடலை வர பெரிது. பொறுமை என்று சொன்னால் என்ன? ஒருவர் மீது நமக்கு கோபம் வருகின்றது, நாம் பழிவாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வரும். அந்த எண்ணத்தை நம்மளுடைய உள்ளத்திலேயே நின்று விழுங்கிவிட்டு அதை அப்படியே மறந்து விட்டோம் என்று சொன்னால் அதுதான் பொறுமை. அவரை பழிவாங்குவதற்குரிய சக்தி, ஒரு ஆற்றல் தன்னிடத்தில் இருந்தோம், அதை நாம் கட்டுப்படுத்தி நாம் பொறுமையாக இருப்பது, அதுதான் பொறுமை என்பதாக புறப்படும். பொறுமையாக இருப்பது ஆரம்பத்திலே கசப்பு. ஒருவர் மூலமாக நாம் பழிவாங்கப்படுகின்ற பொழுது, ஒருவர் மூலமாக நாம் அநியாயம் செய்யப்படுகின்ற பொழுது ஆத்திரம், கோபம் எல்லாம் அந்த இடத்திலே வரும். அந்த நேரத்திலே நாம் நம்மை கட்டுப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் அதனுடைய பலன் இறுதியில் இனிப்பாக இருக்கும். அவர்களே, பொறுமையின் மூலமாக ஏற்படக்கூடிய நலன்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. பொறுமையாளர்களை அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே பல இடங்களிலே புகழ்ந்து கூறுகின்றான். அவர்களுக்கு உண்டான கூலியை சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் தஆலாவிடத்திலே நீங்கள் உதவி வேண்டுங்கள். எதை கொண்டு? பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் உதவி வேண்டுங்கள். தொழுகை என்பது 5 நேர தொழுகை என்பது மிக முக்கியமான ஒன்று. அதனால மறுஉலகத்திலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளிலே முதன்மையான கேள்வி தொழுகை பற்றித்தான். அந்த தொழுகையை வைத்து நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உதவி செய்ய தேடுங்கள் என்பதற்கு முன்பாக, தொழுகைக்கு முன்பாக அல்லாஹ் தஆலா என்ன கூறுகின்றான்? பொறுமை கூறுகின்றான். தொழுகை என்பது அதை விட மிக பெரியது என்று சொன்னால் பொறுமை. தொழுகை மூலம் எப்படி உதவி தேடலாமோ அதுபோல பொறுமை மூலமாக உதவி தேடலாம். அதுபோல பொறுமையாளருடன் அல்லாஹ் தஆலா ஆகிவிடுகின்றான். யார் பொறுத்தாரோ அவரோடு அல்லாஹ் தஆலா இருக்கின்றான். உலகத்திலே நாம் நினைக்கின்றோம் நம்மோடு இவ்வுலகமே இருக்க வேண்டும் என்று. இவ்வுலகம் தனதாக ஆக வேண்டும் என்று மனிதன் நினைக்கின்றான். நல்ல படித்தவர்கள் பண்பாளர்கள் தன்னுடன் இருக்க வேண்டும், பணக்காரர்கள் தன்னுடன் இருக்க வேண்டும், ஆட்சியாளர்கள் தன்னுடன் இருக்க வேண்டும், அரசாங்கம் தன்னுடன் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நினைக்கக்கூடிய இந்த மனிதன் அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றானா என்று பார்ப்பதில்லை. ஒரு மனிதனோடு அல்லாஹ் இல்லாமல் உலகத்திலே உள்ள அனைத்தும் இருந்தாலும் அவனுக்கு எந்த விதமான பலன் கிடையாது. அவர் ஒன்றும் இல்லாமல் போனவர் தான். ஆனால் ஒரு மனிதனிடத்திலே உலகம் கிடையாது, ஆனால் அல்லாஹ் அவரோடு இருக்கின்றான் என்று சொன்னால் உலகத்திலே எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் அவரிடத்தில் இருந்தால் அவன் எல்லாம் கிடைக்கப்பெற்றவன். அல்லாஹ் தஆலா தனது திருமறையிலே கூறுகிறார், பொறுமையாக இருங்கள், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். பொறுமையாக இருக்கக்கூடியவர்களோடு அல்லாஹ் இருக்கின்றான். அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்று சொன்னால் வேறு எதோ நமக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை. இதுபோல பொறுமையாக இருக்கக்கூடியவர்களோடு அனைத்து நலவுகளும் சிறப்புகளும் அவர்களுக்கு கிடைக்கின்றன. நாம் நினைக்கின்றோம் இந்த உலகத்திலே அனைத்து நலவுகளும் நம்மை நாடி வர வேண்டும் என்று. யாராவது நமக்கு தீமை கிடைக்க வேண்டும் என்று நினைப்பார்களா? நினைக்க மாட்டார்கள். யாராவது சிறப்பின்மை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பார்களா? நினைக்க மாட்டார்கள். அனைத்து சிறப்புகளும் நாம் பெற வேண்டும், அனைத்து நலவுகளையும் நாம் பெற வேண்டும் என்றுதான் ஒரு மனிதனும் நினைக்கின்றான். அந்த நலவுகளும் சிறப்புகளும் யாருக்கு கிடைக்கின்றது? அல்லாஹ் கூறுகின்றான், உலகின் சபரத்துள்ள ஓகையுள்ளி சுவாமி. நீங்கள் பொறுத்தருள்வீர்கள் என்று சொன்னால் அந்த பொறுமை என்பது பொறுமையாளர்களுக்கு மிக சிறந்ததாக இருக்கின்றது. பொறுமையின் மூலமாக அடைய முடியாத எந்த ஒன்றுமே கிடையாது. அனைத்தையும் நீங்கள் அடைந்து கொள்ளலாம் பொறுமையின் மூலமாக. ஏனென்றால் இதை இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல அல்லாஹ்வினுடைய ஸ்டேட்மெண்டாக கூற்றாக இருக்கின்றது. அதுபோல பொறுமையாளர்களுக்கு எண்ணிலடங்காத கூலிகளும் கணக்கிலடங்காத நன்மைகளும் கிடைக்கின்றன. நம்மளுடைய அக்கௌண்டிலே நன்மைகள் கூடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். நம்மோடு அனைத்து விதமான நலன்களும் இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். அப்படி நினைக்கக்கூடியவர்கள் பொறுமையை கடைபிடித்தார் என்று சொன்னால்
அவர்களுக்கு நலவுகள் கிடைக்கின்றது. எண்ணிலடங்காத கூலிகளும் கணக்கிலடங்காத நன்மைகளும் கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா தனது திருமறையில் கூறுகின்றார். இன்னமா யுவஃப ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமையாளர்கள் அவர்கள் கணக்கிலடங்காத கூலிகளை பெறுகின்றார்கள். எண்ணி முடிக்க முடியாத கூலிகள் யாருக்கு கிடைக்கின்றது? பொறுமையாளர்களுக்கு கிடைக்கின்றது. அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நலன்கள் என்பது எண்ணிலடங்காதது என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டார். ஆகையால் இந்த பூமியிலே நாம் பிறரை மன்னித்து அவர்கள் நமக்கு அநியாயம் செய்தாலும் நாம் பொறுமையாக இருக்க கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அது நமக்கு இவ்வுலகத்திலும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கின்றது. மறுவுலகத்திலும் அதன் மூலமாக எண்ணிலடங்காத நலன்களை நாம் சுவனத்தமாக பெற முடியும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்திலே பொறுமையாளர்களோடு இருந்து நாளை மறுவுலகத்திலே பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கின்ற சுவனத்தை தந்தருள வேண்டும் என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கதீரன் கமா அன்பிற்கினியவர்களே, பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய கூலி என்ன என்பதை பற்றி இன்றைய ஜும்மா உரையினை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே பொறுமையாளர்களோடு அல்லாஹ் தஆலா இருக்கின்றார். பொறுமையாளர்களுக்கு அதிக நலவுகளும் சிறப்புகளும் கிடைக்கின்றன. பொறுமையாளர்களுக்கு கணக்கிலடங்காத கூலியை கொடுக்கின்றான் என்பதோடு பொறுமையாளர்களுக்கு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்தஸ்து உயர்கின்றது. இந்த உலகத்திலே மனிதன் பாவம் செய்யக்கூடியவன். முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே தவறு செய்திருக்கின்றார்கள். அதுபோல இந்த உலகத்திலே தவறு செய்யாதவர்களே கிடையாது. ஆனால் நம்முடைய பாவங்கள் அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே சிறப்பானதாக இருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் மறுமையிலே நம்முடைய அந்தஸ்து உயரும். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார். மா யஸாலுல் பலாஉ பில் முஃமினி வல் முஃமினத்தி ஃபீ நஃப்ஸிஹி வ வலதிஹி வ மாலிஹி ஹத்தா யல்காஹு தஆலா வமா அலைஹி ஹகீகத்துன். ஒரு மனிதர், ஒரு மூமினான முஸ்லிமான ஆணோ பெண்ணோ, அவர்கள் தங்களுடைய உயிர் விஷயத்திலும் தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய பொருள்கள் விஷயத்திலே அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் என்றால் நாளை மறுவுலகத்திலே அவர்கள் எந்த விதமான தவறும் இல்லாதவர்களாக அல்லாஹ்வை சந்திப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இந்த உலகத்திலே நாம் சோதிக்கப்பட்டோம் என்று சொன்னால் அந்த சோதனையை நாம் பொறுத்தருள வேண்டும். இந்த சோதனையின் மூலமாக ஒன்று நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவார். அப்படி இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவத்தை மன்னிப்பான். பாவம் இருக்கக்கூடியவர்களுக்கு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. பாவம் இல்லாதவர்களுக்கு அந்த சோதனையின் மூலமாக அவருடைய அந்தஸ்து உயர்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதுபோல பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய கருணை கிடைக்கின்றது. உலகத்தில் நாம் யாருடைய கருணையோ பார்வையோ நமக்கு பட வேண்டும் என்று நினைக்கின்றோம். மிகப்பெரிய வசதி உள்ளவருடைய தயவை நாட வேண்டும் என்று நினைக்கின்றோம். பதவி உள்ளவருடைய தயவு நமக்கு வேண்டும் என்று நினைக்கின்றோம்.
அதிகாரம் உள்ளவருடைய தயவு நமக்கு இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவுடைய தயவு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நாம் நினைப்பது இல்லை. ஒரு மனிதர் பொறுமையாக இருந்தார் என்று சொன்னால் அவர் உலகத்திலே யாருடைய தயவை பெற்றிருந்தாலும் பெற்றிராவிட்டாலும் அல்லாஹ்வுடைய தயவு அந்த பொறுமையின் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கின்றது. சூரா பக்ராவிலே 155 முதல் 157 வசனம் வரை உண்டான இறை வசனங்களிலே அல்லாஹ் கூறுகின்றான், வபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நீங்கள் சுபச்செய்தி சொல்லுங்கள். அவர்களுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர்கள் கூறுவார்கள், நாம் அல்லாஹ்விடமிருந்தே வந்திருக்கின்றோம், அல்லாஹின் பாலை நீளுபவர்களாக இருக்கின்றோம் என்று. இப்படிப்பட்டவர்கள் அல்லாஹுடைய ஸலவாத்தும் அல்லாஹுடைய கருணையும் அவர்கள் மீது இருக்கின்றது. அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றார். அதுபோல பொறுமையாளர்களுக்கு அல்லாஹுடைய அன்பு கிடைக்கின்றது. நாம் இந்த உலகத்திலே பலருடைய அன்பை பெற வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஒரு மாணவன் தன்னுடைய ஆசிரியருடைய அன்பை பெற வேண்டும் என்று நினைக்கின்றான். ஒரு மனைவி கணவனுடைய அன்பை பெற வேண்டும் என்று நினைக்கின்றான். பிள்ளைகள் பெற்றோருடைய அன்பை பெற வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். உறவினர்கள் சகோதரன் சகோதரியுடைய அன்பை, சகோதரி சகோதரனுடைய அன்பை, இப்படியாக உலகத்திலே நாம் வாழுகின்ற பொழுது பலருடைய அன்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையாளராக நாம் இருக்க வேண்டும். பொறுத்தருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கின்றது. வல்லாஹு யுஹிப்பு ஸாபிரீன், பொறுமையாளர்களை அல்லாஹ் தஆலா விரும்புகின்றார். எவர்கள் அதிகம் பொறுமையாளர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் மீது அவர்கள் தான் மிகவும் ஈமானுடையவர்களாக இருப்பார்கள். உள்ளதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், யார் அதிக ஈமானுடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் பொறுமையாளர்களாக இருப்பார்கள். அதுபோல இந்த உலகத்திலும் மறுஉலகத்திலும் ஈருலகத்தினுடைய கூலி யாருக்கு கிடைக்கின்றது? பொறுமையாளர்களுக்கு கிடைக்கின்றது. நாம் ஒருவரை பழி வாங்குவதற்கு உண்டான சக்தியை பெற்றிருந்தோம், நாம் அவரை மன்னித்து பொறுமை காப்போம் என்று சொன்னால் அந்த பொறுமையினுடைய கூலி நமக்கு இவ்வுலகத்திலேயே கிடைக்கின்றது. அல்லாஹ் தஆலா அதனுடைய கூலியை நமக்கு எப்படியாவது ஒரு வகையிலே கொடுப்பான். அந்த கூலி எந்த பொறுமையின் மூலமாக நமக்கு கிடைத்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. இதுபோல மறுஉலகத்திலே அல்லாஹ் தஆலா சுவனத்தை நமக்கு கொடுப்பான். இப்படியாக பார்த்தோம் என்றால் எண்ணற்ற பல நலன்களும் நன்மைகளும் பொறுமையாளர்களுக்கு கிடைக்கின்றன. உலகத்திலே ஒரு மனிதர் நமக்கு தீங்கிழைத்து விட்டார் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலே ஒரு ஆத்திரம் ஏற்படும், ஒரு கோபம் ஏற்படும், அவரை பழி வாங்க வேண்டும் என்று. அந்த கோபத்தை அந்த ஆத்திரத்தை நாம் அடக்கி நாம் பொறுமையாக இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவன் நாம் நாடாத நாம் நினைத்தராத புறத்திலிருந்து அவன் நமக்கு அதனுடைய கூலியை கொடுத்து கொண்டே இருந்தான். ஏன்? பொறுமையின் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கின்றது. பொறுமையின் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்முடன் ஆகிவிடுகின்றான். ஆக அன்பிற்குரியவர்களே, நாம் இவ்வுலகத்திலே சந்திக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து, சோதனைகளிலிருந்து, வேதனைகளிலிருந்து பொறுமையாளர்களாக இருக்கக்கூடிய ஒரு பொறுமையை நாம் கைக்கொள்ள வேண்டும். அப்படி பொறுமையாக இருப்பது என்பது ஈருலகத்திலும் நமக்கு நன்மையை பயக்கும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. நபிமார்களெல்லாம் பொறுமையாளர்களாக இருப்பதற்கு காரணமாகத்தான் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை பெற்றிருக்கின்றார்கள். அவர்களை அடுத்து வந்திருக்கக்கூடிய தாபியீன்கள், தபா தாபியீன்கள் மற்றும் சாலிஹீன்கள் அவர்களெல்லாம் பொறுத்தருளக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். பொறுமை எந்த அளவிற்கு நம்மிடத்தில் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நம்முடைய உள்ளத்தில் ஈமான் என்பது அதிகரிக்கும். எல்லாம் வந்து அல்லாஹ் தஆலா நாம் அனைவரையும் பொறுமையாளர்களாக ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி இந்த உரை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம்.